உலங்கையில் சுருங்கிவிட்ட உலகை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் உலகை சுற்றி செய்திகளுக்காக நான் சூர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம். எதிர்க்கட்சிகள் சார்பில் சபாநாயகரிடம் தாக்கல். சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் பகுதியில் நடத்தப்பட்ட மோட்டார் வெடிகுண்டு தாக்குதல். பலியானோர் எண்ணிக்கை 44ஆக உயர்வு. சிரியா நாட்டின் அல் குபர் அணு உலை தரைமட்டம் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் மர்ம முடிச்சை விடுவித்த இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் குண்டுகளை வீசிய உண்மையை ஒப்புக்கொண்டது. H1B விசாவிற்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பெறப்படும். அமெரிக்க குடியுரிமைத்துறை அறிவிப்பு. இனி விரிவான உலக செய்திகளை பார்க்கலாம். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது. இலங்கையில் உள்ளாட்சி பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் இலங்கை சுதந்திரா கட்சி தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 341 இடங்களில் 240க்கும் அதிகமான இடங்களில் ராஜபக்சே கட்சி கூட்டணி வென்றது. இதையடுத்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் இலங்கை சுதந்திரா கட்சி ஆதரவுடன் எதிர்க்கட்சிகளின் கூட்டமைப்பு தலைவர்கள் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். மேலும் ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசிற்கு எதிராக ராஜபக்சே ஆதரவுடன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன. கண்டியில் எழுந்த கலவரத்தின் போது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும், இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் பதவியில் உள்நாட்டைச் சேர்ந்தவரை மட்டுமே நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்ற சபாநாயகர் காரு ஜெயசூர்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் நகரில் உள்ள பிரதான மார்க்கெட் பகுதியில் நடத்தப்பட்ட மோட்டார் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் நகரில் உள்ள பிரதான சந்தை பகுதியில் நேற்று மோட்டார் ரக வெடிகுண்டுகளை வீசி மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் அரசுக்கு ஆதரவான படை வீரர்கள் 11 பேரும் பொதுமக்களில் சிலரும் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் பலி எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளதாக சிரியாவில் உள்நாட்டு போர் நிலவரங்களை கண்காணித்து வரும் பிரிட்டன் நாட்டு மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் காபூல் நகரில் உள்ள புனித ஸ்தலம் அருகே நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 33 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் நவ்ரூஸ் எனப்படும் பாரசீக புத்தாண்டு தினம் வசந்த கால துவக்க விழாவாக கொண்டாடப்படும். இதனையொட்டி காபூல் நகரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கர்ட்-இ-ஷாகி தர்கா பகுதியில் ஏராளமானோர் வழிபாட்டிற்காக குவிந்தனர். அப்போது அங்கு வந்த தற்கொலைப்படை தீவிரவாதி தனது உடலில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை திடீரென வெடிக்கச் செய்தான். இந்த தாக்குதலில் 33 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரசீக புத்தாண்டை வசந்த காலத்தின் தொடக்க விழாவாக கொண்டாடும் ஷியா பிரிவினரின் நம்பிக்கைக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பழமைவாதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இதனிடையே இந்த தாக்குதலுக்கும் தங்களது இயக்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தாலிபான் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் இது தங்களது கைவரிசைதான் என IS தீவிரவாத அமைப்பினர் அறிவித்துள்ளனர். மாலத்தீவு நாட்டில் அப்துல்லா யாமின் அப்துல் கயூம் ஆட்சிக்கு எதிராக கலகம் புரிந்த வழக்கில் முன்னாள் அதிபர் மவுமூன் அப்துல் கயூமிற்கு விசாரணை காலம் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவு நாட்டின் முன்னாள் அதிபர் மவுமூன் அப்துல் கயூம் தற்போதைய அதிபர் அப்துல்லா யாமின் அப்துல் கயூம் ஆட்சிக்கு எதிராக கலகம் விளைவித்ததாகவும் வன்முறையை தூண்டிவிட்டதாகவும் அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இதன் விளைவாக நாடு முழுவதும் எழுந்த கிளர்ச்சியை அடக்கும் வகையில் அதிபர் அப்துல்லா யாமின் அப்துல் கயூம் கடந்த மாதம் 5ஆம் தேதி மாலத்தீவில் அவசர நிலை சட்டத்தை பிரகடனப்படுத்தினார். இது தொடர்பாக முன்னாள் அதிபர் மவுமூன் அப்துல் கயூம் அவசர நிலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்.
அரசை கவிழ்க்க சதி செய்தது, சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதியை சீர்குலைக்க முயன்றது, வன்முறையை தூண்டிவிட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் மௌமூன் அப்துல் கயூம் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மௌமூன் அப்துல் கயூம் இவ்வழக்கின் விசாரணை முடிவடையும் வரை சிறையில் அடைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து விரைவில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக மௌமூன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியா நாட்டின் கிழக்கு பகுதியில் கடந்த 2007ஆம் ஆண்டு அல் குபர் அணு உலை தரைமட்டம் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் மர்ம முடிச்சை இஸ்ரேல் விடுவித்துள்ளது. சிரியா நாட்டின் டெய்ர் அல்சோர் பகுதியில் வடகொரியா நாட்டின் தொழில்நுட்பத்துடன் அணு உலையை அமைத்து வந்த சிரியா அரசு அங்கு ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய அந்த அணு உலை கடந்த 2007 அன்று விமானங்கள் பொழிந்த குண்டுமழையில் இடிந்து தரைமட்டமானது. உலகையை திரும்பி பார்க்க வைத்த இந்த தாக்குதலுக்கு அண்டை நாடான இஸ்ரேல் தான் காரணம் என சிரியா அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. வல்லரசு நாடான அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சிரியா தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றது என இஸ்ரேல் அரசு மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில் 2007ஆம் ஆண்டு அல் குபர் அணு உலை தரைமட்டம் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் மர்ம முடிச்சை இஸ்ரேல் விடுவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டு விமானப்படையைச் சேர்ந்த 8 அதிநவீன போர் விமானங்கள் குண்டுகளை வீசி அந்த கட்டிடத்தை வெற்றிடமாக்கிய உண்மையை இஸ்ரேல் அரசு தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் நாட்டின் உளவு படையிடம் உள்ள பழைய ஆவணங்களையும் புகைப்படங்களையும் தாக்குதல் நடத்திய போர் விமானங்கள் மூலம் எடுத்த வீடியோ பதிவுகளையும் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் பணிபுரிவதற்கு வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் H-1B விசாவிற்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பெறப்படும் என அந்நாட்டு குடியுரிமைத்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றும் வெளிநாட்டினருக்கு H-1B விசா வழங்கப்படுகிறது. இந்த விசாவை அதிக அளவில் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறையினர் இதை அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 65,000 பேருக்கு H-1B விசா வழங்கப்படுகிறது. வரும் அக்டோபர் 1ஆம் தேதி துவங்கும் 2019ஆம் நிதியாண்டிற்கான விண்ணப்பங்களை ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தாக்கல் செய்யலாம் என அமெரிக்க குடியுரிமைத்துறை அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் கூடுதல் கட்டணம் செலுத்தி பிரீமியம் H-1B விசா பெறும் முறை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் மாதம் வரை பிரீமியம் விசா மனுக்கள் பரிசீலிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 முதல் 2017ஆம் ஆண்டு வரை H-1B விசா கேட்டு 22 லட்சம் இந்தியர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதே காலத்தில் சீனாவில் இருந்து 3 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் என அமெரிக்க குடியுரிமை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உண்மையான போட்டி இல்லாததால் ரஷ்யாவில் புதினின் வெற்றி எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றும் வாக்காளர்கள் பலருக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 76% வாக்குகள் பெற்று புதின் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து 4வது முறையாக அவர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதினின் இந்த வெற்றியை அந்நாட்டு மக்கள் கொண்டாடிய நேரத்தில் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் தேர்தலில் போட்டியிடாத வண்ணம் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தி சிறையில் அடைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் புதினின் வெற்றி எதிர்பார்க்கப்பட்டதுதான் என அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது. ஆனால் உண்மையான போட்டி இல்லாததால் ஒரு சீரற்ற விளையாட்டு களமாக தேர்தல் இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் அச்சுறுத்தப்பட்டதாகவும் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் இந்த செயல்களை கண்டிப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனிடையே ரஷ்ய அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள புதினுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் தேச பாதுகாப்பிற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இரு நாட்டு தலைவர்களும் பேசியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. விரைவில் ட்ரம்பும் புதினும் சந்திக்க உள்ளதாகவும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிலிப்பைன்ஸ் நாட்டில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 19 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 19 பேர் பலியாகினர், 21 பேர் படுகாயமடைந்தனர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவை நோக்கி 40 பேருடன் வந்து கொண்டிருந்த பேருந்து மென்டோரா தீவில் உள்ள பாலத்தின் மீது வந்தபோது பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 19 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து அந்நாட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரத்தில் நேற்று திடீரென பனிப்பொழிவு ஏற்பட்டு நகரம் முழுவதும் வெள்ளை பனியால் மூடப்பட்டது. இதனால் உற்சாகமடைந்த அப்பகுதி மக்கள் அங்குள்ள பூங்காவில் ஒன்று கூடி பனிப்பந்துகளால் ஒருவரை ஒருவர் தாக்கி விளையாடி மகிழ்ந்தனர்.
அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரம், நியூயார்க், நியூ ஜெர்சி உள்ளிட்ட பகுதிகளில் பனி புயல் வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் வாஷிங்டன் நகரில் நேற்று ஏற்பட்ட பனிப்பொழிவால் நகரம் முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல் பனி பொழிந்து காணப்பட்டது. இதனால் வெள்ளை மாளிகை உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பூங்காவில் கூடிய உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் பனியை அள்ளி பந்துகளாக உருட்டி ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து விளையாடி மகிழ்ந்தனர். தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட பள்ளி மாணவிகளில் ஒரு குழுவினர் பத்திரமாக ஊர் திரும்பியுள்ளனர். நைஜீரியாவில் கடந்த மாதம் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் பள்ளி ஒன்றில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கடத்திச் செல்லப்பட்டனர். அவர்களில் 70க்கும் மேற்பட்டோர் தற்போது ஊர் திரும்பியுள்ளனர். போகோ ஹராம் தீவிரவாதிகளின் வாகனங்களில் அழைத்து வரப்பட்ட மாணவிகள் தங்களின் வீடுகளுக்கு சென்றனர். மாணவிகளை கண்ட பெற்றோர் மகிழ்ச்சியுடன் ஆரத் தழுவினர். மேலும் கடத்தப்பட்ட மாணவிகளை மீட்பது குறித்து அந்நாட்டு ராணுவம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில் ஐநா சபையின் சார்பில் வெளியிடப்பட்ட உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து முதலிடத்தை பெற்றுள்ளது. பின்லாந்து நாட்டில் பொதுமக்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான காரணிகள் குறித்து விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. மகிழ்ச்சியாக இருப்பவர்களை நோய்கள் தீண்டாது என கூற கேட்டிருப்போம். இந்நிலையில் ஐநா சபையின் சார்பில் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. இதில் பின்லாந்து, நார்வே, டென்மார்க், ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, கனடா, நியூசிலாந்து, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளன. இதில் பின்லாந்து முதல் இடத்தில் உள்ளது. உலகெங்கும் குடிபெயர்தல் பிரச்சனை என்பது தலையாய பிரச்சனையாக இருக்கும் காலகட்டத்தில் பின்லாந்தில் குடியேறியவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கிறது இந்த ஐநா அறிக்கை. இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்பது பலரின் கேள்வியாக உள்ளது. இந்நிலையில் இங்குள்ள சுகாதார வசதியும் இலவச கல்வியும் தான் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு காரணம் என கூறுகின்றனர் அந்நாட்டு மக்கள். மேலும் பின்லாந்தில் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்குமான வாய்ப்பு இருக்கிறது. அது அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, 2வது உலக போருக்கு பின்னர் இங்கு எந்த அரசியல் நெருக்கடியும் நிலவவில்லை. பின்லாந்து ஒரு நடுநிலைமையான நாடு. மேலும் அந்நாட்டுடன் எந்த நாட்டுக்கும் பகை உணர்வு கிடையாது என்றும் கூறி அந்நாட்டு மக்கள் பெருமிதம் கொள்கின்றனர். நாள்தோறும் உழைத்து கொண்டே இருக்காமல் ஓய்வு நேரங்களை பிடித்தமான விஷயத்தில் செலவிடுவது, இசை, குடும்பம், விளையாட்டு என விருப்பமானவற்றில் மூழ்கி போவது, இவையெல்லாம் தான் இந்த மகிழ்ச்சிக்கான காரணிகள். முழுமையான பாலின சமத்துவமும் பொருளாதார சமத்துவமும் இங்கு நிலவுகிறது. பின்லாந்தில் குடியேறியவர்களிடமும் எந்த வேற்றுமையும் பார்க்கப்படுவதில்லை. ஒரு பின்லாந்து நாட்டவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குமோ அது அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து குடியேறியவருக்கும் அந்நாடு வழங்குகிறது. மேலும் நாட்டு மக்கள் அனைவரும் எப்போதும் கொண்டாட்டத்தில் வைத்திருக்க தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கின்றது. அதனால்தான் நார்டிக் நாடுகள் இந்த மகிழ்ச்சி குறியீடு பட்டியலில் எப்போதும் முதல் 10 இடத்தில் இருக்கின்றன. மக்களை கொண்டாட்டத்தில் வைத்திருப்பதற்காக அவர்கள் செலவிடும் தொகையை செலவாக அந்நாட்டு அரசுகள் கருதுவதில்லை. அவர்களை பொறுத்தவரை அது சமூக முதலீடு. மனித மனம் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஆரோக்கியமாக சிந்திக்க முடியும். அப்படி சிந்தித்தால் நல்ல விளைவுகளை கொண்டு வரும் என்று அந்நாட்டு அரசு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கின்றது. அதற்காக மெனக்கிடுகின்றது. இதே போன்று உலகின் அனைத்து நாடுகளும் மக்களின் நலனை கருதி நாட்டு மக்களின் மகிழ்ச்சியை கொண்டாடினால் போர், வன்முறைகளுக்கு இடமே இல்லாமல் போகும். இவ்வாறு ஒரு உலகம் படைக்க வேண்டும் என்பதே பலரின் கனவாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஆனந்தி. உலகிலேயே மிகச்சிறிய அளவிலான கம்ப்யூட்டரை உருவாக்கி தனியார் கணினி தயாரிப்பு நிறுவனம் சாதனை படைத்துள்ளது.
அமெரிக்காவை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் கணினி தயாரிக்கும் நிறுவனம் தொழில்நுட்பத்தில் பல ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது. அந்த ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக புதிய கம்ப்யூட்டரை உருவாக்கியுள்ளனர். மிகச்சிறிய அளவில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கம்ப்யூட்டர் 1 மில்லிமீட்டர் நீளமும் 1 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டது. அதன் தயாரிப்பு விலை மிக குறைவாகும். இந்த கணினியில் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு சிறிய 1000க்கும் அதிகமான டிரான்சிஸ்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மிகச் சிறிய அளவிலான கம்ப்யூட்டரை இந்த ஆண்டு நடைபெறும் திங்க் 2018 மாநாட்டில் அறிமுகப்படுத்த உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவில் மேற்கொண்டுள்ள பல ஆராய்ச்சி குறித்த அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலத்தில் வீடியோ கேம் விளையாட தனது சகோதரி அனுமதி வழங்காததால் ஆத்திரமடைந்த 9 வயது தம்பி அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ள அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலத்தில் உள்ள மோன்ட்ரே கவுண்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது. நேற்று மதியம் டிஜோனே ஒயிட் என்ற தனது சகோதரியிடம் தான் வீடியோ கேம் விளையாட அனுமதி அளிக்க வேண்டும் என அவரது சகோதரர் கேட்டுள்ளார். இதற்கு அவரது சகோதரி அனுமதி அளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அச்சிறுவன் தனது சகோதரி என பார்க்காமல் துப்பாக்கியை எடுத்து வந்து அவர் தலை மீது சுட்டுள்ளார். இதில் நிலை குலைந்த அந்த சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ள நகர போலீசார் சிறுவன் கைக்கு துப்பாக்கி எப்படி வந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொசாவோ நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கடும் அமளியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செர்பியாவிலிருந்து பிரிந்து குடியரசு நாடாக வளர்ந்த கொசாவோ நாடாளுமன்றத்தில் அண்டை நாடான மான்டென்க்ரோவிற்கு 8000 ஏக்கர் நிலங்கள் அளிப்பது தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. மேலும் ஐரோப்பிய யூனியனுக்கு உட்பட்ட நாடுகள் இடையே விசா இல்லாமல் சென்று வர ஒப்புதல் அளிக்கும் மசோதா குறித்தும் வாக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இவற்றிற்கு எதிர்க்கட்சியான வெடே வெண்டோசி சேர்ந்த எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பியதோடு திடீரென கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டதால் அந்த வளாகம் முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. இந்த திடீர் தாக்குதலில் எம்பிக்கள் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இதனால் உடனடியாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த நிகழ்விற்கு ஐநா சபை, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மலேசியாவில் கடந்த 2014ஆம் ஆண்டு மாயமான விமானத்தை குறித்து அதிர்ச்சி தகவலை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த விமானங்கள் தேடும் துறையில் ஆர்வமுள்ள பீட்டர் மோகன் வெளியிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங்கிற்கு 293 பயணிகள் உடன் சென்ற MH370 விமானம் மாயமானது. மாயமான விமானத்தை கண்டுபிடிக்க மிகப்பெரிய அளவில் மலேசியா மற்றும் சீனா இணைந்து கடல் பகுதியில் 3 ஆண்டுகள் தேடுதல் வேட்டை நடத்தினர். ஆனால் இந்த தேடுதலில் எந்த பயனும் கிடைக்காததால் விமானத்தை தேடும் பணியை இரு நாடுகளும் கைவிட்டன. இந்நிலையில் இந்த விமானம் குறித்து ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த விமானங்களை தேடும் துறையில் ஆர்வமுள்ள பீட்டர் மோகன் என்ற என்ஜினியர் புதிய தகவலை வெளியிட்டுள்ளார். மொரிஷியஸில் இருந்து 22.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரவுண்ட் தீவில் மாயமான விமானத்தின் பாகங்களை கூகுள் எர்த் மூலம் கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து அமெரிக்க பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டியளித்த பீட்டர், விமானம் புறப்பட்ட 6 மணி நேரத்திற்கு பின்பு இந்திய பெருங்கடலில் விழுந்துள்ளது எனவும், தேடுதல் வேட்டை இந்த தீவு பகுதியில் இரு நாடுகளும் நடத்தப்படவில்லை என்றும், மாயமான விமானத்தை தேட அமெரிக்காவிலிருந்து 4 அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் முக்கிய தகவல்களை மறைத்துவிட்டனர் என தெரிவித்தனர். மேலும் மாயமான விமானம் குண்டுகளால் துளைக்கப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் நடந்த உண்மையை மறைக்க முயல்கின்றனர் என அவர் தெரிவித்தார். அமெரிக்க வனவிலங்கு அருங்காட்சியகத்தில் 2 கால்களில் மனிதர்களைப் போல் கொரில்லா நடந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி உள்ளது. லூயிஸ் என்று பெயர் கொண்ட கொரில்லா குரங்கு அமெரிக்காவின் பிலடெல்பியா வனவிலங்கு அருங்காட்சியகத்தில் வாழ்ந்து வருகிறது. 18 வயது நிரம்பிய இந்த கொரில்லா மேற்கத்திய லோலாண்ட் வகையைச் சேர்ந்தது. 6 அடி உயரம், 200 கிலோ எடையும் கொண்ட இந்த கொரில்லா சமீபத்தில் 2 கால்களில் மனிதர்களைப் போல நடந்து சென்றுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியாகி வைரலானது.
இதனை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்த மக்கள் லூயிஸை பார்ப்பதற்காகவே அதிக அளவில் இந்த வனவிலங்கு அருங்காட்சியகத்திற்கு வந்து செல்கின்றனர். ஆனால் கொரில்லா 2 கால்களில் நடப்பது அரிதானது அல்ல எனவும் 2 கைகளில் ஏதாவது பொருள் வைத்திருந்தால் தனது கால்களால் தான் நடக்கும் என அந்த கொரில்லாவை பார்த்து கொள்ளும் அருங்காட்சியக ஊழியர்கள் தெரிவித்தனர். லிபியா நாட்டின் தலைவரிடமிருந்து தேர்தலுக்காக நிதியுதவி பெற்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பிரெஞ்சு நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சார்கோசி விசாரணை முடிந்ததை அடுத்து விடுதலை செய்யப்பட்டார். பிரெஞ்சில் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வலதுசாரிகள் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிக்கோலஸ் சார்கோசி 2012ஆம் ஆண்டு வரை பதவியில் நீடித்தார். இதனிடையே தேர்தலுக்காக லிபியா நாட்டின் அப்போதைய அதிபராக இருந்த முயமர் கடாபியிடம் நிதியுதவி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்த வழக்கு 2013ஆம் ஆண்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்காக அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக நேற்று முன்தினம் நிக்கோலாவை காவல்துறையினர் கைது செய்தனர். 2 நாட்கள் விசாரணை நடத்திய பின்னர் இன்று அவர் விடுதலை செய்யப்பட்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான சூப்பர் 6 தகுதிச் சுற்றில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தியதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணி உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதிச் சுற்றுக்கான போட்டியில் ஸ்காட்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் ஜிம்பாப்வேயில் மோதின. டாஸ் வென்ற ஸ்காட்லாந்து அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தொடக்க வீரர்களாக கிறிஸ் கெயில், எவின் லெவிஸ் களமிறங்கினார்கள். முதல் பந்திலேயே கிறிஸ் கெயில் வெளியேறி அதிர்ச்சி அளித்தார். அடுத்து களமிறங்கிய விக்கெட் கீப்பரும் ரன் எடுக்காமல் வெளியேறினார். அதன்பின் களமிறங்கிய சாமுவேல்ஸ் லெவிஸுடன் ஜோடி சேர்ந்தார். இருவரும் பொறுப்பாக விளையாடி அரை சதம் அடித்தனர். தொடர்ந்து 48.4 ஓவரில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 198 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து 199 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் ஸ்காட்லாந்து அணி களமிறங்கியது. ஸ்காட்லாந்து அணி 35.2 ஓவரில் 5 விக்கெட்டிற்கு 125 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. ஆனால் தொடர்ந்து மழை பெய்ததால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. டக்வர்த் லெவிஸ் முறைப்படி வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உலகக்கோப்பைக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி தகுதி பெற்றது. இத்துடன் உலகைச் சுற்றி நிறைவடைந்தன. அடுத்து வரும் நிகழ்விற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.